உங்ககிட்ட யாராவது சோழர்கள் கட்டிய கோயிலில் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் முதல்ல சொல்கிறது தஞ்சை பெரிய கோயில் தாங்க. தஞ்சை பெரிய கோயிலுக்கு இணையா சோழர்கள் கட்டிய ஒரு கோயில் இருக்குங்க. அதுதாங்க கங்கை கொண்ட சோழபுரம். சோழ அரசர் ராஜராஜ சோழன் அவர்களுடைய மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய கோயிலுங்க இது. தமிழர்களால் தஞ்சை பெரிய கோயில் எந்த அளவுக்கு கொண்டாடப்படுதோ அதே அளவுக்கு இந்த கோயிலையும் நம்ம தமிழர்கள் கொண்டாடணுங்க. ஒருவேளை ராஜேந்திர சோழன் இந்த கோயில் விமானத்தை தஞ்சை பெரிய கோயிலை விட உயரமாக கட்டியிருந்தா இந்த கோயிலுடைய புகழும் தஞ்சை பெரிய கோயில் புகழ் அளவுக்கு உயர்ந்திருக்கும்னு நம்ம சொல்லலாங்க. ராஜேந்திர சோழன் அவங்க அப்பா மேலே அவர் வச்சிருந்த மரியாதைக்காக தான் தஞ்சை பெரிய கோயிலை விட கம்மியா இந்த கோயில் உயரத்தை கட்டியிருக்காருங்க. தஞ்சை பெரிய கோயில் கம்பீரமா பிரம்மாண்டமா இருக்கும்னா ராஜேந்திர சோழன் அவர்கள் கட்டிய இந்த கோயில் நளினமா அவ்வளோ அழகா இருக்குங்க. இந்த வீடியோவில் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கோயிலை பற்றி முழு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோயில் எங்கே இருக்குது, இந்த கோயிலுக்கு எப்படி போகணும், இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று கதை என்ன, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, பல சுற்றுலாத்தலங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரம் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஜெயங்கொண்டம் வந்துடுங்க. ஜெயங்கொண்டத்திலேருந்து கங்கை கொண்ட சோழபுரமுக்கு 15 நிமிஷம் தான். நிறைய பஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா கூகுள் மேப்பை பார்த்து கரெக்டாக கோயில்கிட்டே வந்துடலாம். பஸ் ஏறி சரியாக 15 நிமிஷத்தில் கோயில் பக்கத்துலேயே உங்களை இறக்கி விட்ருவாங்கங்க. நான் போகும் பொழுது சரியான மழைங்க. கொஞ்ச நேரத்துலையே மழையும் நின்றுச்சு, கோயிலுக்குள்ளேயும் போனேன். நான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பல முறை வந்திருக்கேங்க. ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இப்போ தான் முதல் முறையாக வரேன். இந்த கோயிலை பார்க்கும்போது அப்படி ஒரு கூஸ் பம்ஸ் நமக்குள்ளே வரும். இந்த கோயிலுடைய கோபுரங்கள் இருக்காது. நீங்கள் முன்னாடி இருந்து பார்க்கும் பொழுது நேரடியாக நீங்கள் விமானத்தை பார்ப்பீங்க. கோபுரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு காலப்போக்கில். அந்த கோபுரங்களுக்கு என்னானுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த உடைக்கப்பட்ட கோபுரத்தை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா விண்ணை தொடர அளவுக்கு உயரமாக இருக்கிற கொடிமரம் உங்களை வரவேற்கும். அந்த கொடிமரத்தை தாண்டி பலிபீடமும், பலிபீடத்தை தாண்டி 20 அடி உயரத்தில் ஒரு பிரம்மாண்டமான நந்தி, உடையார்பாளையத்தை ஆண்ட பாளையக்காரர்களால் கட்டப்பட்ட நந்தியை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம கோயிலோட உள்பிரகாரத்துக்கு போக போகிறாங்க. உள்பிரகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியே கம்பீரமாக இருக்கிற இந்த துவார பாலகர்களுடைய சிற்பத்தை பாருங்க. இந்த துவார பாலகர்கள் ஒரு பாம்பை மிதிக்கிற மாதிரி சிற்பம் இருக்குங்க. அந்த பாம்பு ஒரு யானையை விழுங்குது. உலகத்தில் பெரிய உயிரினமாக இருக்கக்கூடிய இந்த யானையை ஒரு பாம்பு விழுங்குது. அந்த பாம்பை துவார பாலகர்கள் மிதிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த துவார பாலகர்கள் பாதுகாக்கிற சிவபெருமான் எவ்வளோ பெரியவராக இருப்பார். உலகத்திலேயே மிகப்பெரிய லிங்கமான இந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வர இருங்க. இப்போ நான் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேங்க. கோயில் கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை 13 அடி 4 அங்குலம் உயரத்துக்கு ராஜேந்திர சோழன் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற லிங்கத்தை விட பெருசாக கட்டியிருக்காருங்க. விமானத்தை கட்டும் பொழுது தன் தந்தையினுடைய புகழை தாண்டுற மாதிரி விமானம் உயரமாக கட்டக்கூடாது அப்படின்னு நினைச்ச ராஜேந்திர சோழன் இங்கே சிவலிங்கத்துக்கு அதை நினைக்காம இறைவன் தான் எல்லாத்துக்கும் பெரியவர் அப்படிங்கிறத மனசில் வச்சு தஞ்சை பெரிய கோயில் சிவலிங்கத்தை விட பெரியதாக கட்டியிருக்காருங்க. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும் பொழுது உங்களுடைய இடது கை பக்கம் பாருங்க, அங்க ராஜேந்திர சோழனுடைய சிற்பம் இருக்கும். இப்படி உலகத்தையே தெற்காசியா, இந்தியா, சுமத்ரா, இலங்கைன்னு பல நாட்டை ஆண்ட ஒரு மன்னன் எல்லாத்தையுமே இறைவன் தான் செஞ்ச மாதிரி அமைதியா உட்கார்ந்து சிவபெருமானை வழிபடுற சிற்பத்தை நீங்க பாப்பீங்க. கோயில் முழுவதும் பல கல்வெட்டுகள் இங்க இருக்குங்க. எல்லாமே 11ஆம் நூற்றாண்டு தமிழ் எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருக்கும். கோயிலுக்கு தெற்கு திசையில் இருக்கிற இந்த இடத்த தென் கைலாயம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயில் காலப்போக்கில் அழிக்கப்பட்டிருக்கு. பல கற்கள் அந்த கோயில்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்குங்க. ராஜேந்திர சோழன் இந்த கோயிலை சுத்தி வர்றதுக்கு, பக்தர்கள் வெயில்லையும் நிழல்ல சுத்தி வர்றதுக்கு பெரிய மண்டபம் மாதிரி ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காருங்க. 2 அடுக்கில். அது எல்லாமே இப்போ அழிக்கப்பட்டிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த ஊர்ல அணைக்கரை அப்படிங்கிற ஒரு இடத்துல டேம் கட்டுறதுக்கு இந்த கற்களை எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கோயிலோட ஒட்டுமொத்த விமானமுமே ஒரு சிவலிங்கம் மாதிரி தாங்க கட்டப்பட்டிருக்கு. சிவலிங்கம் எப்படி இருக்கும்? அடியில் ஃபஸ்ட்டு சதுரமாக இருக்கும். அதுக்கு மேலே 8 பக்கங்கள் கொண்ட ஆக்டகன் அப்படிங்கிற ஒரு
ஜாமெட்ரிக்கல் சிஸ்டத்தில் இருக்கும். அதற்கு மேலே ஒரு உருளை இருக்கும். அதே போல தான் இந்த கோயிலோட ஒட்டுமொத்த விமானமுமே கட்டியிருக்காங்கங்க, சிவலிங்கத்தினுடைய அமைப்பு முறையே. தஞ்சை பெரிய கோயிலோட விமானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பீரம், பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயிலில் இருக்கிற விமானம் நளினம், அழகு. பெண் கோயில்னு கூட இந்த கோயிலை சொல்லுவாங்கங்க. தஞ்சை பெரிய கோயிலை ஆண் கோயில்னு சொல்லுவாங்கங்க. இந்த விமானத்தில் பல சிற்பங்கள் இருக்குங்க. நடராஜர், விநாயகர், சிவபெருமான், பிரம்மா, பார்வதி, லிங்கோத்பவர், மகாவிஷ்ணுன்னு நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. இந்த விமானத்தில் மொத்தம் 17 துவார பாலகர்களுடைய சிற்பங்கள் இருக்குங்க, 4 திசைகளையும் சேர்த்து. இந்த ஊர்ல இருக்கிற மண்ணு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விமானத்தை தாங்காது அப்படிங்கிறதுக்காக அடியில பேஸ்மெண்டா 5 அடிக்கு கருங்கற்கள் போட்டிருக்காங்கங்க. அதற்கு மேலதான் இந்த விமானம் கட்டியிருக்காங்க. விமானம் அடியில யாளிகளுடைய சிற்பம் நம்ம நிறைய பார்க்க முடியும். யாளிகள் இந்த விமானத்தை தாங்கி பிடிக்கிற மாதிரி கட்டியிருக்காங்கங்க. மொத்தமா இந்த கோயிலை கட்டுறதுக்கு 1,11,000 டன் கருங்கற்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுலயும் இங்க சுத்தி எங்கேயுமே மழையே இல்லாம இந்த கற்களை சோழர்கள் எங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த விமானத்துக்காக மட்டும் 68,000 டன் கருங்கற்கள் தேவைப்பட்டிருக்குங்க. இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தமா 14 ஆண்டுகள் ஆகியிருக்குங்க. எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் 14 ஆண்டுகளில் ஒரு மாபெரும் கோயிலை ராஜேந்திர சோழன் அவர்கள் கட்டி முடிச்சிருக்காருங்க. இப்போ 2025 நெருங்க போகுதுங்க. இந்த கோயிலை கட்டி 1000 ஆண்டுகள் நெருங்க போகுது. இந்த கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு கட்டினாங்களோ அதுல ஒரு 20% தான் மீதி இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு இருக்கிறவங்க இந்த கோயிலை பாதுகாத்திருந்தா இந்த கோயில் இன்னைக்கு எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும். இந்த கோயிலில் வெறும் 20% பார்த்த நமக்கே இவ்வளோ கூஸ்பம்ஸ்னா, முழுசும் பார்த்துருந்தா நம்ம எப்படி இருந்திருப்போம்னு மட்டும் நினச்சி பாருங்க. வட இந்தியாவில் கங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற தேசங்களை வெற்றி பெற்றதுனால ராஜேந்திர சோழன் அவருடைய தலைநகரத்தை மாத்துறாரு. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு நகரத்தையே உருவாக்குறாரு. அந்த நகரத்தில் சிறப்பு மிக்க ஒரு கோயிலை கட்டுறாரு, ஒரு அரண்மனையை கட்டுறாரு, ஒரு ஏரியையும் வெட்டுறாரு. அந்த ஏரி இன்னைக்கு பொன்னேரியா தஞ்சை அரியலூர் மக்களுக்கு விவசாயத்துக்கு உதவி செஞ்சுட்டு இருக்குங்க. அவருடைய அரண்மனை காலப்போக்கில் அழிஞ்சிருக்கு. இன்னைக்கும் அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்டு தாங்க இருக்கு. கோயிலோட வடக்கு திசையில வட கைலாயம் அப்படிங்கிற இடத்துல தான் தாயார் பிரகதீஸ்வரியோட சன்னதி இருக்குங்க. வடக்கு திசையில சண்டிகேஸ்வரர் தனியா சின்ன கருவறையில இருக்காருங்க. அவருக்கு பக்கத்திலேயே துர்க்கைக்கு தனி சன்னதி இருக்கு. அந்த துர்க்கை சிலை சாளுக்கியர்களால வைக்கப்பட்டதுங்க. துர்க்கை சிலைக்கு முன்னாடி ஒரு பெரிய சிங்கம் இருக்குங்க. அந்த சிங்கத்தோட வயிற்று பகுதி வழியா உள்ள போய் பக்கத்துல இருக்கிற கிணத்துக்கு போற மாதிரி ஒரு சுரங்கம் இருக்குங்க. இந்த சுரங்கம் இப்ப போறதுக்கு அனுமதி இல்லை. இந்த கிணத்துல இப்ப தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. தண்ணி கம்மியா இருக்கும் பொழுது அங்க பாருங்களேன், லைட்டா தெரியுது. அந்த பாதை நமக்கு தெரியுங்க. கோயில்ல அழிந்து வரக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே எடுத்து இந்த இடத்துல வச்சிருக்காங்கங்க. ராஜேந்திர சோழன் இலங்கையை வெற்றி கொண்ட பிறகு அவருக்கு இலங்கையில சந்திரகாந்த கல் கிடைக்குதுங்க. அந்த சந்திரகாந்த கல்லை எடுத்துட்டு வந்து இவர் கோயில் கருவறையில வச்சிருக்காருங்க. அது எங்க வச்சிருக்காருங்கிறது யாருக்குமே தெரியல. அந்த சந்திரகாந்த கல் எவ்வளோ வெயில் அடிச்சாலும் கருவறையை குளுமையா வச்சிருக்கோங்க. எவ்வளோ குளிரா இருந்தாலும் கருவறையை கதகதப்பா வச்சிருக்கோங்க. இந்த கோயிலை விட்டு வெளியே வர்றதுக்கு மனசே இல்லைங்க. இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு, இவ்வளோ அழகா இருக்கு. நீங்க இன்னும் இந்த கோயிலுக்கு வராம இருந்தீங்கன்னா ஒரே ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வாங்க. ராஜேந்திர சோழன் கட்டிய இந்த பிரம்மாண்டமான கோயிலை பாருங்க. அடுத்த வீடியோல உங்களை வேற ஒரு கோயில்லையோ இல்லை சுற்றுலா தலத்திலையோ சந்திக்கிறேன்.